வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு மனுநீதி சோழனை பற்றி தெரிஞ்சிருக்கும், அந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு தேரை எடுத்துகிட்டு போய் ஒரு கண்ணுக்குட்டியை ஏற்றி கொன்றுறான் ஒரு இளவரசன். அதனால் அந்த கண்ணுக்குட்டியோட தாய் மாடு போய் அபய மணியை அடிக்கவும் அதை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட மனுநீதி சோழன் தன்னோட பையனை தேரேற்றி கொள்கிறான். இதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மாதிரி ஒரு எழுச்சி உண்டாகலாம், உணர்வு எழுச்சி. அதாவது எப்படிப்பட்ட மன்னன் தன்னோட மகனையே தேரேற்றி கொண்டிருக்கிறான், அதுவும் ஒரு கண்ணுக்குட்டியை கொன்னதுக்காக. இப்படி உணர்ச்சி வசப்பட்டு சிந்திச்சா நம்ம முட்டாள்தனமான சிந்தனையாக தான் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவனோட பேர் மனுநீதி சோழன். எதுக்காக இந்த மனுநீதி சோழன் வந்துருச்சு அப்படிங்கிற பேர், அது உண்மையான பேராங்கிறது கூட நமக்கு தெளிவாக தெரியலை. ஆனால் ஒரு வகையில் யோசிக்கும்போது மனு தர்மத்தை பின்பற்றி வந்ததால் அந்த பெயர் வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழலாம். அதே போல் மனு தர்மம் அந்த அளவு போற்றப்பட்டதுன்னா அந்த காலத்திலேயே வேத கலாச்சாரம் இருந்திருக்கணும். அந்த வேத கலாச்சாரத்தில் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்தணர்களோட செல்வாக்கு ஓங்கி இருந்த நேரம். அந்தணர்களோட செல்வாக்கு ஓங்கி இருந்துச்சுன்னா அவங்க பசுவை ரொம்ப மேலான விஷயமா நினச்சிருப்பாங்க. ஏன்னா பசுவை கொள்வது ரொம்ப பெரிய பாவம் அப்படிங்கிறது அந்த காலத்திலே வந்துட்டு இருந்த ஒரு விஷயம். அதே போல் அந்த பசு ஒருவேளை ஒரு அந்தணருக்கு சொந்தமான பசுவாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு யூகம்தான். அப்படி தான் நான் சொல்ல வரல. அதனால் அந்த கண்ணுக்குட்டியை ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு இளவரசன் கொண்டு இருக்கலாம். அந்த இளவரசனோட கேரக்டர் நமக்கு தெரியாது. ஒரு வகையில் அவர் அடாவடி பண்ணலாம், அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அதனால் அவர் வாரிசுரிமை சண்டைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்திருக்கலாம். அந்த வகையில் ஒரு பசுவோட குட்டியை கொன்னதால் அது பெருமளவு தெய்வ குத்தம் ஆகிடும். அதனால் மன்னனுக்கும் மக்களுக்கும் அடுத்த பிறவியில் பெரிய தீமைகள் உண்டாகலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தையோ கட்டுக்கதையோ கிளப்பி விட்டிருக்கலாம். அதனால் மக்களோட ஆதரவோடையோ இல்லை அந்த அமைச்சர் குழுவோட அந்தனர் குழுவோட ஆதரவோடையோ அந்த மன்னன் அந்த இளவரசன் தந்தையோட முட்டாள்தனத்துக்கு எதிராக பேசின இளவரசனாகவும் இருந்திருக்கலாம், இல்லை அரியாசனத்தின் மேலே ஆசை உள்ள இளவரசனாகவோ இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையிலோ, இல்லை அந்த மாடு அவர் அந்தனருக்கு சொந்தமானதாகவோ இல்லை ரொம்ப நெருக்கமானதாகவோ இருந்திருக்கலாம். எப்படியோ அந்த இளவரசனை கொல்லுறாங்க. தெரியாமல் செஞ்ச தப்புக்கு தெரிஞ்சே ஒரு மனுஷ உயிரை கொல்றாங்க. ஒரு கண்ணுக்குட்டியோட உயிரை விட அதிகம் யோசிக்கக்கூடிய, அதிக உயிர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு உயிரை கொல்லுறாங்க. இது நீதியா, அநீதியா, சதியா? அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இது முழுவதும் ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தோட பேசப்பட்ட ஒரு விஷயம்தான். முடிவு உங்களோடது தான். நன்றி.